வரலாற்றுல சில மாவீரர்களோட பெயர்கள் காலத்தால் அழியாத கல்வெட்டுகளா நிலைச்சு நிற்கும். அவங்களோட வீரம் தலைமுறை தலைமுறையா பேசப்படும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வீரனை பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அவர் பெயர் காலித் பின் வலீத். கிபி 629ஆம் ஆண்டு இஸ்லாமிய வரலாற்றின் மிக முக்கியமான போர்க்களங்களில் ஒன்றான மூத்தா போர் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் 3000 வீரர்களை கொண்ட இஸ்லாமிய படை, மறுபக்கம் கிட்டத்தட்ட 2 லட்சம் வீரர்களை ரோமானிய பேரரசின் மாபெரும் படை. படைபலத்துல மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். இஸ்லாமிய படையின் தளபதிகள் ஒவ்வொருவரா வீர மரணம் அடைய படை சிதறி போகும் நிலைமை. அந்த இக்கட்டான சூழல்ல தான் காலித் பின் வலீத் படையோட பொறுப்பை ஏத்துக்கிறாரு. அவர் களமிறங்கின விதம் எதிரிகளை நடுங்க வச்சது. அவரோட வாழ்வீச்சுல ஒரு அசாத்திய வேகம் இருந்துச்சு. எதிரி படையை அவர் ஊடுருவி தாக்கிய போது அவரோட வீரத்துக்கு முன்னாடி எதுவுமே நிக்க முடியல. அந்த போரோட தீவிரம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, காலிதோட கையில இருந்த ஒரு வாள் இல்ல, 2 வாள் இல்ல, மொத்தம் 9 வாள்கள் உடைஞ்சு நொறுங்கி போச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு வீரனோட ஆக்ரோஷமான தாக்குதலால 9 வாள்கள் உடையுதுன்னா அவர் எந்த அளவுக்கு போராடி இருப்பார்னு. தன் கையில ஆயுதம் இல்லாத நிலையிலையும் அவர் தளரல. உடைந்த வாளோட கைப்பிடிய வச்சு கூட அவர் சண்டையிட்டதா வரலாறு சொல்லுது. அவரோட இந்த அபாரமான வீரத்தால 3000 வீரர்களை கொண்ட படை 2 லட்சம் வீரர்களை கொண்ட படையை எதிர்த்து நின்னு பாதுகாப்பா பின்வாங்குச்சு. இது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு மிகப்பெரிய அழிவிலிருந்து இஸ்லாமிய படையை காப்பாத்தினது காலித்தோட போர் தந்திரமும் வீரமும் தான். இந்த செய்தி இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டிய போது அவங்க ரொம்பவே நெகிழ்ந்து போனாங்க. காலித்தோட வீரத்தை பாராட்டி அவருக்கு ஒரு சிறப்பு பட்டத்தை வழங்கினாங்க. அதுதான் சைஃபுல்லா. அரபி மொழியில இதுக்கு இறைவனின் வாழ்னு அர்த்தம். அன்று முதல் காலித் பின் வலீத் சைஃபுல்லா என்ற பெயராலேயே அழைக்கப்பட்டார். அந்த பட்டம் அவரோட வீரத்துக்கும் இறை நம்பிக்கைக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். காலித் பின் வலீத் தன் வாழ்நாள்ல 100க்கும் மேற்பட்ட போர்கள்ல பங்கேற்றதா சொல்லப்படுது. அவர் தலைமை தாங்கின எந்த ஒரு போர்லையும் அவர் தோல்வியை சந்திச்சதே இல்லை. அவரோட பேரை கேட்டாலே அந்த காலகட்டத்தின் 2 பெரிய வல்லரசுகளான ரோமானிய பேரரசும் பாரசீக பேரரசும் நடுங்குச்சு. பல போர்க்களங்கள்ல எதிரி படைகள் காலித் வர்றாருன்னு தெரிஞ்சாலே பாதியிலே பின்வாங்கி ஓடி இருக்கு. அப்படி ஒரு சிம்ம சொப்பனமா அவர் திகழ்ந்தார். இவ்வளவு போர்க்களங்களை கண்ட ஒரு மாவீரனோட மரணம் எப்படி இருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு போர்க்களத்துல எதிரியோட வாளுக்கு வீர மரணம் அடைஞ்சிருப்பார்னு தானே. ஆனா அங்கதான் ஒரு ஆச்சரியம் இருக்கு. தன் உடம்புல வாழ்படாத இடமே இல்லைன்னு சொல்லும் அளவுக்கு 100கணக்கான காயங்களோட வாழ்ந்த அந்த சிங்கம் போர்க்களத்துல இறக்கல. தன் வாழ்நாளின் இறுதி கட்டத்துல நோய்வாய்ப்பட்டு தன் படுக்கையிலேயே உயிர் நீத்தார். அவர் இறக்கும் தருவாயில, என் உடம்புல காயங்கில்லாத இடமே இல்லை, ஆனா நான் ஒரு கோழைய போல படுக்கையில இறந்துட்டு இருக்கேன்னு வருத்தப்பட்டதா சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு மாபெரும் வீர காவியம். அவர் போர்க்களத்துல இறக்காதது கூட இறைவனின் வாழ் எதிரியின் கையால் முறிக்கப்படாது அன்னோத ஒரு அடையாளமா பார்க்கப்படுது. இன்னைக்கும் காலித் பின் வலீத் என்ற பெயர் வீரம், தன்னம்பிக்கை, அசைக்க முடியாத தலைமை பண்பு, இதுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த உதாரணமா நிலைச்சு நிக்குது. காலித் பின் வலீத் மாதிரி இன்னும் பல வரலாற்று நாயகர்களோட உத்வேகம் தரும் கதைகளை தெரிஞ்சுக்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.